கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. முற்றிலும் துகுதையும் முன்கை மேல் பூவையும் சிற்றில் இழைத்து திரிதருவோர்களை பற்றி பறித்து கொண்டோடும் பரமன்றம் நெற்றியிருந்தவா காணீரே நேரிடையேர் வந்து காணீரே. ஆயிரபாடிலே செல்வச் சிறுமிகள் என்கின்ற சிறு குட்டிகள் அதிகம். அவர்கள்லாம் சும்மா இருக்க மாட்டேன். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் ஸ்கூலோ இவளை பிடிச்ச ஸ்கூல்ல தள்ளுறதோ அப்புறம் சாயங்காலமா அஞ்சு ஒஞ்சு வரதோ இதெல்லாம் கிடையாது இல்லையா. அதுவும் எடைச்சேரியில இதுகள்லாம் என்ன எம்ஏ படிக்கணுமா பிஏ படிக்கணுமா, இதுகளும் சுத்தின் கிடக்கும் அதுகளும் சுத்தின் கிடக்கும் எல்லாம். அதனாலயே விஷமம் ஜாஸ்தியா போயிடும். சில பேர் குழந்தை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட ஸ்கூல்ல சேர்க்கறது இல்லை. வீட்டுல விஷமம் பண்ணாம இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவே பால மந்திரில கொண்டு விட்டுடுவா. ஏன்னா இவ விஷமம் பண்ணணும் இல்லையோ, பால மந்திரில கொண்டு விட்டுடுவா. இந்த பால மந்திர் ஒண்ணுமே இல்லாம கோகுலமே ஒரு பால மந்திர். இந்துள்ள குட்டிகளும் இருக்கு பிள்ளைகளும் இருக்கு. அந்த குட்டிகளும் என்ன பண்ணும், ஒரு சின்ன சல்லடை வச்சுன்னு மணல் செழிக்கும். வேற வேலை அம்மா தான் சமைச்சு விடுறா, சாதம் போட்டு விடுறா. இதுகளுக்கு சாப்பாட்டுல உள்ள ஆசையும் கிடையாது. விளையாடிண்டே இருந்தா போறோம். விளையாட்டு சல்லடை வச்சுன்னு இருக்கும். அந்த சல்லடையை வச்சுன்னு மணல் சரிச்சுன்னு விளையாடும். உடனே சின்ன சின்ன பானைகள், இந்த பானைகள்லாம் விளையாட்டுக்குன்னு பண்ணின சிறு பானைகள் குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கு பண்ணி கொண்டு கொடுப்பார் கொயவனார். அந்த பானைகள்லாம் வச்சுட்டு சிறு சோறு வடிக்கும். சின்ன அடுப்பு பண்ணி விளையாட்டுல அந்த பானையை வச்சு சின்னதா நெருப்பு மூட்டி அதில் கொஞ்சம் போற தண்ணீர் வச்சு சும்மா ஒரு 10 அரிசியை போட்டு அது 4-5 பெண் குட்டிகள் சேர்ந்துண்டு சிறுபோர் வடிக்கிறதுக்காக வச்சுருக்கிற பானைகள் வச்சுன்னு இருக்கும். இதுக்கப்புறம் சாதம் ஊட்டணுமே, அந்த சாத்தை வடிச்சு அதுக்காக பொம்மைகள் சின்ன சின்ன மரப்பாச்சி. இந்த மரப்பாச்சிகளுக்கெல்லாம் துண்டு கட்டி அதை குழந்தைகளா வச்சுண்டு அதுக்கு பெண் மரப்பாச்சி உண்டு பிள்ளை மரப்பாச்சியும் உண்டு. அதுக்கெல்லாம் உட்கார்ந்து கொண்டு இதெல்லாம் கிராமத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும். அவ்வளவு சுகமா இருந்திருக்கே குழந்தைகள்லாம். அதெல்லாம் இப்போ அந்த பொம்மையெல்லாம் கூட இப்போ எங்க போச்சுன்னு தெரியல. வீடுகள்ல அதெல்லாம் இருந்திருக்கு. இப்படி எல்லாம் பண்ணும் விளையாடுமா. அதை எடுத்து அந்த அந்த அதுக்கு சாதம் ஊட்டுறது போல செய்யும். அப்புறம் சின்ன வீடு கட்டும் சிற்றில். இதெல்லாம் சொல்றாரு இங்க. முற்றிலும் தூதையும். முற்றிலும் அப்படின்னா சிறு சல்லடை, தூதை அப்படின்னா விளையாட்டுக்கு வச்சுருக்கிற சிறு பானை, பூவை அப்படின்னா மரப்பாச்சி, சிற்றில்னா அவளே 2 கல்லை வச்சு மேல ஒரு கல்லை வச்சு சின்னதா கட்டின்றுக்கிற வீடு. இதெல்லாம் வைத்து கொண்டு வேற என்ன திரி தருவோர்களை. வேற வேலை கிடையாது. அம்மா சொன்னாலும் செய்யாது. ஏன்டி இங்க போய் விளையாட்டு இருக்க, இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாலும் கோணங்கி வேண்டு போயிடும். சும்மா திரியறதே வேலை. சிற்றில் இழைத்து திரி தருவோர்களை இப்படி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறுமிகளிடத்துல நம்ம கண்ணன் என்ன பண்ணுவான், பற்றி பறித்து அவளை பிடிச்சி தரதரன்னு இழுத்துன்னு போவான். வாழ்வுள்னு கத்தம், கைய சொடுக்கும், அவ்வவே காட்டும். அவனுடைய பிள்ளை பிடிச்சி லவுக்குன்னு இழுப்பான், சேத்துனால அடிப்பான். அவர்களோடு ஏதாவது பண்ணிண்டு இந்த பானையெல்லாம் போட்டு உடைச்சு விடுவான். இந்த சிற்றிலாம் கலைச்சு விடுவான். பற்றி பறித்து கொண்டு ஓடும் பரமன்றன். இவ்வளவு பண்ணினாலும் பரமன் அப்படிங்கிறது மட்டும் மறக்க முடியாது. அவன் குழந்தையாயிருந்து லீலைகள் செய்தாலும் அப்படி ஒரு பாக்கியம் அந்த சிறுமிகள் பண்ணிருக்கிறாளே. இவன் பரமன் அல்லவா. அப்படி விளையாடக்கூடிய கண்ணன் நெற்றி இருந்தவா காணீரே. அந்த கண்ணனுடைய நெற்றி எவ்வளவு அழகாயிருக்கு அதை பார். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.